என் பெயர் கௌஷிகா. நான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். பிரிட்டிஷிடம் அடிமைப்பட்டு கிடந்த நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்து 75 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். சுதந்திரம் கிடைக்க எத்தனையோ ஆயிரம் பேர் போராடி உயிர் தியாகம் செய்துள்ளனர். இந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தது ஆண்கள் மட்டுமல்ல, பல பெண்களும் தான். இதில் ஒரு வீர தமிழ்ச்சி பற்றி பேச போகிறேன். அவர்தான் ஜான்சி ராணி. இளம் வயதிலே விடுதலை வேட்கையுடன் வளர்ந்த ஜான்சி ராணி தனது கணவரின் மரணத்துக்கு பிறகு தனது நாட்டிற்காக உறுதியோடு போராடி போர்க்களத்திலே தன் உயிரை இழந்தார். இவரை பற்றி தான் பேச போகிறேன். 1828ஆம் ஆண்டு புனிதமான காசியில் பிறந்தார். 1842ஆம் ஆண்டு ஜான்சி மகாராஜாவை திருமணம் செய்து கொண்டதால் ஜான்சி லட்சுமி பாய் ஆனார். இல்லற வாழ்க்கைக்கு பரிசாக 1851ஆம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். 4 மாதத்திலே அந்த ஆண் குழந்தை உயிரிழந்ததால் துக்கம் தாங்காமல் மகாராஜாவும் உயிரிழந்தார். ஒரு மன்னருக்கு வாரிசு இல்லை என்றால் அந்த ராஜ்யமே தமக்கு தான் என்ற உரிமை கொண்டாடினர் பிரிட்டிஷார். மகாராஜா இருந்ததும் ஜான்சி ராணி பிரிட்டிஷுக்கு அடிப்படையை மறுத்தார். இதனால் கொதித்து எழுந்த பிரிட்டிஷார் ஜான்சி ராணியை விரட்டி அடித்து அரண்மனையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடினார். ஜான்சி ராணி இதனால் பிரிட்டிஷாருக்கு எதிராக படைகளை திரட்டினார். 1857ஆம் ஆண்டு நடந்த சுதந்திர போரில் தீவிரமாக குதித்தார். ஆண் வேடம் போட்டுக்கொண்டு பிரிட்டிஷாரை தீவிரமாக போராடினார். இந்த வீர பெண்மணி போர்க்களத்திலே தன் உயிரை இழந்தார். இந்த வீர பெண்மணி போல் எல்லா பெண்களும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.